Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் பண ஈர்ப்பு விதிகள், பணம் சேர என்னென்ன விதிகள் இருக்குது, ரொம்ப எளிமையான விஷயங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, சேட் அங்கிள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்தையும் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அவர் எப்படி எனக்கு சொன்னார் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அவர் எங்கள் கடையில் ரெகுலராக பூ வாங்குவாருங்க. அவர் சொன்ன ஒரு முக்கியமான பண ஈர்ப்பு விஷயத்தையும், அதோடு பண வசியம், மற்றவங்கள கவர் பண்ணணும். அவர் வியாபாரம் பண்ணுறார், நகை கடை வச்சுருக்கிறார். ஸோ வர கஸ்டமர்களில் அவர் எந்த அளவுக்கு பேசுனா அவங்க கடையில் வியாபாரம் ஆகும் அப்படின்ற ஒரு ஈர்ப்பு விதியும் எனக்கு சொன்னார். அதே இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரபஞ்சத்திற்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ, என்ன கேட்குறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன தேடுறோமோ அதுதான் நம்மளை தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப விசித்திரமானதுங்க இந்த பிரபஞ்சம். பல மாயைகளும் மர்மங்களும் நிறைஞ்சதுங்க. விடையில்லா கேள்விகளை கொண்டது இந்த பிரபஞ்சம். நம்ம என்னதான் அறிவியல் ரீதியாக வளர்ந்தாலுமே இந்த பிரபஞ்சத்தை அவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் கணக்கு போட முடியாது. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத நம்மளால் அக்யூரேட்டாக கணக்கு போட முடியாதுங்க. ஓரளவுக்கு கணிக்கலாமே தவிர அக்யூரேட்டாக இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அதிசயங்களும் சீக்ரெட்டும் நிறைஞ்சது தான் இந்த யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸில் நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படி தான் பிரதிபலிக்கக்கூடியதுங்க. ரொம்பவுமே அற்புதம் நிறைந்த இந்த பிரபஞ்சத்தில் இன்றைக்கி பணம் தான் எல்லாம் அப்படின்னு ஆயிடுச்சுங்க. இந்த பணத்தை ஈட்டுவதற்கு நாமும் கட்டுக்கட்டாய் பணம் சேர்ப்பதற்கு கையாளும் முறையும், அதனோட எப்படி நம்ம விளையாடக்கூடாது அப்படின்றத பற்றியும் தான் டீட்டெயில்டாக இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, பணம் நம்மக்கிட்ட சேரணும், அதுக்கான ஈர்ப்பு விதிகள் என்னென்ன, பணத்தை நம்ம அவமதித்தோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் எங்களுடைய ரியல் லைஃப் ஸ்டோரியும் ஒன்று இருக்குங்க. நீங்கள் இந்த யூனிவர்ஸில் ஒன்று கவனிச்சிருக்கீங்களா? பணம் யார்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்கக்கிட்ட தான் அது சேர்ந்துக்கிட்டே போகும். அதாவது பணக்காரங்களாகிட்டே இருப்பாங்க, ஏழைங்க ஏழைங்களாகவே இருப்பாங்க. இது என்றைக்காவது நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தது இருக்கீங்களா? பணம் பணத்தோடு தான் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. அதுதாங்க, இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் வந்துடுமா அசால்ட்டாக நினைக்கிறது எந்த ஒரு விஷயத்தையுமே. ஆனால் அவங்களுக்கு அந்த ஈர்ப்பு விதிகள் தெரியும். எப்படி பணம் நம்மக்கிட்ட சேரும் அப்படின்ற ஒரு ஈர்ப்பு விதி அவங்க தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால தான் பணம் பணத்தோடையே சேர்ந்துட்டுருக்கு. நாம் அப்படியே இருந்துகிட்ருக்குங்க. அதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதை நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த பணமும் நம்ம விட்டு போகாமல் நம்மக்கிட்டேயே தங்கிடுங்க. அதுக்கு சில ஒரு ரகசியங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். பணம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட தொடர்புடையது. செல்வங்களுக்கு சொந்தக்காரியாக இருக்கிற மகாலட்சுமியோட அம்சமாக இருக்கக்கூடியது பணம் மட்டும் இல்லைங்க, நகை சொத்து இது எல்லாமே மகாலட்சுமியோட அம்சமாக பார்க்கப்படுதுங்க. அதை ஒருபோதும் நாம் அவமதிக்கக்கூடாதுங்க. நமக்கு எவ்வளோ கோபம் இருந்தாலுமே அதை பணத்து மேலே காட்டக்கூடாது. பணத்தினால பிரச்சனைகள் வரலாம், இருந்தாலுமே ஒரு மனுஷங்க மேலே இருக்கிற கோபத்தை பணத்து மேலே காட்டக்கூடாதுங்க. அது எங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம், கிராமத்தில் நடந்த விஷயம். இவர் எதுக்காகவும் பணத்தை கேட்கும்போது எங்கள் மாமியார் ரொம்ப வருத்தப்பட்டுக்கின்னு, நான் எதுக்காக வச்சுருக்கிறேன் அதை போய் கேட்குறியே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கினே அந்த பணத்தை அவங்கக்கிட்ட கொடுக்க, அதனால் கொஞ்சம் பிரச்சனை, வாக்குவாதமெல்லாம் ஆகி, இந்த பணத்தினால தானே பிரச்சனை, இந்த சனியை இருக்கிறதுனால தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. அது எங்கள் மாமியார் மடியிலே தூக்கி போட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு செயல். அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது பணம் நம்மக்கிட்ட தங்காது. உதாரணத்துக்கு நம்ம ஒருத்தர்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து வீட்டுக்காரங்களே வச்சுக்கோங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கிறோம், சாப்பிட்டீங்களா செஞ்சீங்களா உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு மனசு எவ்வளோ சந்தோஷப்படும். அதே சந்தோஷம் தாங்க அந்த மகாலட்சுமி தாயாரான அந்த பணத்துக்கும் இருக்குமாங்க. இவங்க நம்மக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, நம்மளை சந்தோஷமாக வச்சுருக்கிறாங்க, நம்மளை மதிக்கிறாங்க, நம்ம இவங்ககிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பணம் நினைக்குமா. நம்ம வெறுப்பாக நடந்துக்கிட்டோம், வீட்டுக்கு வரவங்ககிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் நம்ம போய் வேலையை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு உட்காந்துட்டு இருந்தாங்களா, அவங்க மனசில் என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நம்மளை கண்டுக்கவே மாட்டேன்றாங்களே, இவங்ககிட்ட நம்ம இருக்க வேணாம், நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு கிளம்பி போயிடுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் பணம். அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பணம் சேராமல் பணம் கஷ்டப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க. ஸோ பணத்தை ஒருபோதுமே தூக்கி போடக்கூடாது. பணத்தை கொடுத்தவங்க மேலேயோ இல்லை மற்றவங்க மேலேயே இருக்கிற கோவத்தை பணத்து மேலே காட்டாதீங்க. பணத்தினால பிரச்சனைனா கூட பணத்துக்கு மரியாதை கொடுங்க. இந்த பணம் நீயே வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூட மரியாதையாக அந்த பணத்தை அவங்கக்கிட்ட திருப்பி கொடுத்துருக்கலாம். கோவத்தில் அந்த தப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமே ஃபீல் பண்ணாங்கங்க.
அதிலிருந்து அந்த தப்பை பண்ணுறதே கிடையாது. இன்ன வரைக்குமே அதை நினைக்கிறாங்க. அன்றைக்கி அது மாதிரி பண்ணது தப்பு அப்படின்றது இன்ன வரைக்குமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து பணம் நம்மளோட சேர்வதற்கான ஈர்ப்பு விதிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. முதல்ல வந்து வீட்டில் வந்து பணத்தை துடைக்கக்கூடாது. இப்போது 500 ரூபா தான் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த 500 ரூபாவை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு செலவு பண்ணக்கூடாதுங்க. அதில் 100 ரூபாவோ இல்லை ஒரு 50 ரூபாவோ வீட்டில் வச்சுட்டு, ரொம்ப அவசர தேவையாக இருந்தால் கூட ஒரு 50 ரூபாவாவது வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணணுங்க. பணத்தை எப்பவுமே லெஃப்ட் ஹேண்டில் கொடுக்குறதோ லெஃப்ட் ஹேண்டில் வாங்குறதோ கூடாது. அதுவும் நிலவாசலுக்கு முன்னாடி அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்து அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துக்க கூடாதுங்க. ஒன்று உள்ளே வந்து வாங்கணும், இல்லை நிலவாசலுக்கு வெளியே வந்து வாங்கணும். இந்த தப்பு நிறைய பேர் செய்கிறத நான் பார்த்துருக்குறேங்க. ஏன்னா நிலவாசலில் வந்து குலதெய்வங்கள் இருப்பாங்க, நிலவாசல் தேவதைகள் இருப்பாங்க. அவங்கள வந்து அவமதிக்கிற ஒரு செயலுங்க. இப்போவே நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய தப்புங்க. அடுத்த ஈர்ப்பு விதி என்னென்னா, பணத்தை வந்து அங்கங்கே வைக்கணும். அதாவது ஹாலில் நம்ம எங்கெங்கெல்லாம் அதிகமாக பார்ப்போமோ, எந்த இடத்துலலாம் அதிகமாக நம்ம புழங்குவோமோ அந்த இடத்துல பணத்தை வைக்கலாங்க. ஒரு 10 ரூபா நோட்டு வைக்கலாம், சில்லறையை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கலாம், இல்லை ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு வைக்கலாம். அந்த மாதிரி போட்டு வச்சான் அப்படின்னா பணம் வந்து நல்லா சேரும். அது எங்கே நம்ம பார்க்குறோமோ அதுக்கு ஒரு செகண்ட் பணத்து மேலே நம்ம மனசு போகும் பார்த்தீங்களா. ஒரு சிலர் சொல்கிறாங்க அங்கங்கே பணத்தை போட்டு வைக்கிறது அவமானம் பண்ணுற மாதிரி. அப்படி கிடையாதுங்க. நம்ம பார்க்குற இடத்துலலாம் கொஞ்சம் சில்லறை காசு போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. குறிப்பாக நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்குறேன். ஏன் நம்ம அம்மா அப்பா கூட இதை செஞ்சுருப்பாங்க. நம்ம அம்மாங்கள்லாம் இதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. கடுகு டப்பாவில், துவரம்பருப்பு டப்பாவில், அதுக்கப்புறமா வந்து கடலப்பருப்பு டப்பாவில், இந்த டப்பாங்கள்லாம் அதெல்லாம் போட்டு வைப்பாங்க. எப்பயாவது பஸ்ஸுக்கு காசு இல்லைம்மான்னா எங்கள் அம்மா போய் டப்பாவை தான் தேடுவாங்க. எல்லா டப்பாவிலையும் ஏதாவது கொஞ்சம் காசு போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி செய்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம அது மாதிரி போட்டு வைக்கிறோமா அப்படின்னா நானே போட்டு வைக்கிறது இல்லைங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு கடுகு டப்பாவில் ஒரு 5 ரூபா, வெந்தய டப்பாவில், துவரம்பருப்பு டப்பாவில் அப்படின்னு சில்லறை காசுக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு வரேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நீங்களும் போட்டுக்கலாங்க. நம்மளுடைய வறுமை நீங்கள் இந்த மாதிரி சமையல் அறை டப்பாவில் வந்து குறிப்பாக கடுகில், துவரம்பருப்பில், வெந்தயத்தில், அதோட பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்கிற சோம்பு டப்பாலெல்லாம் ஒரு 5 ரூபா நானே போட்டு வச்சுக்கிட்டே வரேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த ஈர்ப்பு விதி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு தான் செஞ்சுருக்குறேங்க. அடுத்து வந்து சில்லறை நாணயங்கள் பஞ்சம் இல்லாமல் வீட்டில் இருக்கணுங்க. உண்டியலில் சேர்த்து வைக்கலாம். அப்படி இல்லைனா வந்து சில்லறை நாணயங்களை ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு பூஜை அறையில் வைக்கலாம், ஹாலில் வைக்கலாம், கிச்சனில் வைக்கலாம். அதான் நம்ம பார்க்குற இடத்துலலாம் சில்லறை நாணயங்கள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த சில்லறை நாணயத்தோட சத்தம் வந்து குபேரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய சில்லறை நாணயங்கள் யார் வீட்டில் இருக்குதோ அவங்க வீட்டில் வந்து பணம் சேர்வதற்கான ஒரு ஈர்ப்பு விதி சேரும், ஈர்ப்பு விதி வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் வந்து சில்லறை இருக்கான்னு கேட்டால் அது வந்து சந்தேகம்தாங்க. நவீனமயமாதல் காரணமாக சில்லறைகளில் வந்து பார்க்க முடியறதில்லை. இப்போ நாங்கள் பூக்கடை வச்சுருக்குறோம். ஒரு 10 ரூபாய்க்கு பூ வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கேன் பண்ணிடுறாங்க, இல்லைனா ஜிபே பண்ணிடுறாங்க. இப்போ வந்து சில்லறை சேர்றதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அப்படி உங்களுக்கு சில்லறை கிடைச்சிது அப்படின்னா அதை வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அங்கங்கே கொஞ்சம் போட்டு வைக்கலாம். அதுக்காக ஏனோ தானோலாம் போட்டு வைக்காதீங்க. ஒரு பவுலில் போட்டு வைங்க. அதை வந்து மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்து கழுவிட்டு சுத்தம் பண்ணி வைங்க. இவங்க சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அங்கங்கே ஏனோ தானோன்னு போட்டு வச்சுருந்தீங்களா அது வந்து ஈர்ப்பு விதி வேலை செய்யாதுங்க. அடுத்த முக்கியமான ஈர்ப்பு விதி என்னென்னா, பணத்தை வந்து கணக்கு பார்க்காம செலவு செய்யக்கூடாதுங்க. பணத்தை எதுக்காக செலவு செய்கிறோம் அப்படின்னு நம்ம கணக்கு எழுதி வச்சு செலவு செய்யணுங்க. ஒவ்வொரு முறையும் நம்ம கணக்கு எழுதும் போதும் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சி வச்சுட்டு அதுக்கு பிறகு கணக்கு எழுத தொடங்கணுங்க. இப்படி செய்யும்போது பணம் வந்து சீக்கிரத்தில் சேருங்க. இந்த ஸ்வஸ்திக் சின்னத்துக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு விதி இருக்குங்க. நம்மளுடைய நிலவாசலில் ஸ்வஸ்திக் வரைஞ்சி வைக்கலாம். நிறைய பேர் வந்து ஸ்வஸ்திக் வந்து அந்த பித்தளையிலேயே செஞ்சு கூட வாசலில் மாட்டி வச்சுருப்பாங்க. அது ரொம்ப நல்லது. பூஜை அறையில் ஸ்வஸ்திக் வரைஞ்சி வைக்கலாம். கிச்சன்லேயும் நம்ம ஸ்வஸ்திக் வரைஞ்சி வைக்கலாங்க. நம்ம எங்கெல்லாம் அதிகமாக பார்க்குறோமோ அந்த இடத்துலலாம் ஸ்வஸ்திக் வரைஞ்சி வைக்கிறது நமக்கு நல்ல ஒரு பண ஈர்ப்பு விதி நமக்கு வேலை செய்யுங்க. நான் வந்து மஞ்சள் அதோட கொஞ்சம் பன்னீர் மிக்ஸ் பண்ணி நம்ம நிலவாசலில் வரைஞ்சி வச்சுருப்பேன். அதே போல் பூஜை அறையில் வரைஞ்சி வச்சுருப்பேன். நற்பவின்னு அப்படின்னு நம்ம வரைஞ்சி வச்சுருப்பேன். நற்பவி அப்படின்னா நல்லதே நடக்கும் அப்படின்னுங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பேசும்போது நற்பவி அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்டு கூட அந்த விஷயத்தை பேசும்போது அந்த விஷயம் வந்து நமக்கு நல்லது செஞ்சு தருங்க. நற்பவி அப்படின்னா நல்லதே நடக்கும் அப்படின்னு அர்த்தங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க, நம்பிக்கை இல்லாதவங்க தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. நம்பிக்கை இல்லாமல் இவங்க சொன்னாங்களே அப்படின்னு செஞ்சுட்டு எனக்கு வந்து ஈர்ப்பு விதி வேலை செய்யலை அப்படின்னு கமெண்ட் பண்ணக்கூடாது. நம்பிக்கையோடு செய்யும்போது மட்டுமே அது வந்து நமக்கு நடக்குங்க. பணத்தை எப்போவுமே எரிஞ்சு விளையாடக்கூடாது, தூக்கி எறிஞ்சு விளையாடக்கூடாது. விளையாட்டுக்காக கூட பணத்தை தூக்கி எறிஞ்சு விளையாடக்கூடாது. நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அது கோவத்தில் செஞ்சாங்க. ஆனால் நம்ம விளையாட்டாக பணத்தை தூக்கி போட்டு விளையாடுறது, மேலே தூக்கி போட்டு விளையாடுறது, இல்லை இந்த பக்கம் கீழே போட்டு தூக்கி போட்டு அந்த மாதிரி
பணத்தை வந்து விளையாட்டுக்காக கூட தூக்கி போடக்கூடாது. பணத்தை அவமதிச்சோம் அப்படின்னா பணம் சேராமல் போயிடுங்க. பணத்தோட எப்போவுமே 4-5 கிராம்பு துண்டு, கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து வைக்கலாங்க. இதனால் பணம் வந்து பிரபஞ்சத்தின் மூலம் ஈர்க்கப்பட்டு நம்மக்கிட்டேயே தங்கும் அப்படின்றது ஒரு விஷயங்க. இந்த ஏலக்காய் வந்து பணத்தோடு வச்சா, இல்லை பச்சை கற்பூரத்தை பணத்தோடு வச்சா பணம் சேருமா? இது என்ன பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க. அவங்க சொன்ன விஷயம் என்ன, பச்சை கற்பூரமும் ஏலக்காவும் கிராம்பு போட்டு வச்சுருந்தா பணம் சேருமா? இது பைத்தியக்காரத்தனமான பரிகாரமாக இருக்குது அப்படின்னு நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். உண்மையிலே இது வந்து பைத்தியக்காரத்தனம் கிடையாதுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி சேட் அங்கிள் வந்து ரெகுலராக எங்ககிட்ட பூ வாங்குவாங்க. தினமுமே வந்து வாங்குவாங்க. அதுவும் பன்னீர் ரோஸ் தான் வாங்குவாங்க. ஏன்னா பன்னீர் ரோஸ்க்கு வந்து அவ்வளோ ஒரு வாசம் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அதை வாடிடுங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் அதை வாடிடும். இருந்தாலுமே ரெகுலராக அதை வாங்குவாங்க. ஒரு சில டைமில் எங்களுக்கு வந்து அந்த பன்னீர் ரோஸ் வராது, பழைய ரோஸ் தான் இருக்கும். பழைய ரோஸாக இருந்தாலும் கொடுமா அப்படின்னு கேட்பாங்க. நான் பூ கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஏலக்காவை எடுத்துகிட்டு வாய்க்குள்ளே போட்டுக்கிட்டாங்க. இது ஏன் அங்கிள் நீங்கள் எடுத்து போடுறீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது அவர், இதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம், சரி நீ கேட்குற அதனால் நான் சொல்கிறேன், இதை நான் வீடியோவில் சொல்ல போகிறேன்னு அவங்கக்கிட்ட சொல்லலைங்க. இது ரொம்ப நாள் ஆச்சு இதை நான் கேட்டு. அதுக்கு அவர் சொன்னார், ஏலக்காய் வாய்க்குள்ளே போட்டுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக மென்று நம்ம வந்து அந்த எச்சில முழுங்கிக்கிட்டே இருக்கணும், கீழே துப்பக்கூடாது, ஒரேடியாக கடிச்சு தின்னுடக்கூடாதாங்க. ஒரு பக்கமாக போட்டு ஒரு அடக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து அந்த சாரெல்லாம் நம்ம விழுங்கிட்டே இருக்கும்போது வாக்கு பலிதம் வருமாங்க. அதாவது வந்து வாக்கு வசியம். அவர் வந்து நகை கடை வச்சுருக்கிறார். வர்ற கஸ்டமர்கிட்ட பேசும்போது அங்கே ஒரு ஈர்ப்பு சக்தி வேலை செய்யுமாங்க. அவர் வேறு மாதிரி சொன்னார், நான் வந்து என்னோடய நரேஷனில் நான் சொல்கிறேன். அந்த கஸ்டமரை வந்து கவர்வதற்கான ஒரு வழி அந்த ஏலக்காய் கொடுக்குமாங்க. இப்போ நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப வேலை செய்கிறோம், இருந்தாலும் சேட்டுங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அழகாக நிழலுக்குள்ளே உட்காந்துட்டு ஃபேன் காற்றுலையோ ஏசி காற்றுலையோ உட்காந்துட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. நல்ல ஒரு பண வரவில் சந்தோஷமாக இருக்கிறாங்க. எந்த சேட்டுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. நான் வந்து அவங்கள தவறாக சொல்லலைங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஈர்ப்பு விதிகள்லாம் தெரிஞ்சிருக்கு, பணத்தை எப்படி சேர்க்கணும், பணத்துக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்படின்றதுனால தான் அவங்க வந்து சுகமாக வாழறாங்க. நம்ம வந்து கஷ்டப்படுறோம், வெயிலில் மழையில் கஷ்டப்பட்டு சேர்த்தாலும் நம்மளால் பணம் சேர்க்க முடியுதா அப்படின்றா அது ஒரு கேள்விக்குறியாக தானே இருக்குது. நான் அதை வச்சு சொல்கிறேன். அதனால் அவங்கள வந்து ரொம்ப உயர்த்தியோ நம்மளை மட்டம் தட்டியோ சொல்லலைங்க. அந்த ஈர்ப்பு விதி அவங்களுக்கு எப்படி வேலை செய்யுது அப்படின்றது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இந்த பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் சொல்கிறாங்களே, அதுக்கு சொல்கிறேன். மற்றபடி அவங்களையும் நான் எதுவும் தப்பாக சொல்லலை, இவங்களையும் தப்பாக சொல்லலைங்க. இதிலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்றத நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுதான் முக்கியமான விஷயங்க. எந்த சேட்டு கடையுமே வந்து வெள்ளிக்கிழமையில் கடை ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமையில் ஓப்பன் பண்ணால் நம்ம பணத்தை கொடுத்து தான் நகை வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்தும் கூட தங்கத்தை வந்து மகாலட்சுமியாக அவங்க நினைக்கிறாங்க. நம்மக்கிட்ட இருந்து வெள்ளிக்கிழமை மற்றவங்க கிட்ட போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக வெள்ளிக்கிழமையில் நகை கடை திறக்க மாட்டாங்க. இதை யாரெல்லாம் நோட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேட்டு வீட்டுக்கெல்லாம் போனால் ஸ்வீட் கொடுக்காம நம்மளை அனுப்பவே மாட்டாங்க. நல்லா வாய் இனிக்க, நம்மளுடைய தொண்டை குழி இனிக்கிற அளவுக்கு ஸ்வீட் கொடுப்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போனாவே நல்ல ஒரு வாசம் இருக்கும். இந்த கிராம்பு வாசம் இருக்கும், பச்சை கற்பூர வாசம் இருக்கும். இதை வந்து நான் நோட் பண்ணியிருக்கிறேன். அதை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. அடுத்து முக்கியமான ஈர்ப்பு விதி இதுதாங்க. நம்மிடம் இருப்பது போக தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து ரொம்ப தப்புங்க. நம்மக்கிட்ட இருக்கிறதுல ஒரு பகுதியாவது மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதாவது நம்மக்கிட்ட 100 ரூபா இருக்குது அப்படின்னா ஒரு 5 ரூபாவது மற்றவங்களுக்கு செலவு செய்யணுங்க. நமக்கென கேட்டால் கடவுள் வந்து கண்டிப்பாக செவி சாய்க்கிறது இல்லைங்க. பிறருக்கென கேட்டால் கடவுள் உடனே செவி சாய்க்கிறார் அப்படின்றது சாஸ்திரங்கள் சொல்கிற ஒரு நியதிங்க. அதனால் மற்றவங்களுக்கு உதவி செய்ய தயக்கம் காட்டாதீங்க. தேவைப்படுறவங்களுக்கு தாராளமாக உதவி செய்ய உங்கள் பணத்தை வந்து செலவழிக்க தான் பணமானது சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. சேர்த்து வச்சுக்கிட்டே போகணும் அப்படின்னா அது தேஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்றதும் பணத்தோட முக்கியமான பிரபஞ்ச விதிங்க. இப்போ ஒரு அவசரம் வெள்ளிக்கிழமை வந்து பணம் கேட்குறாங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமையாச்சே நம்ம பணம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு யோசனை பண்ணாதீங்க. ஒரு உயிர் போகிற அவசரம் அப்படின்னா கண்டிப்பாக கொடுங்க. இல்லை ஒரு சாதாரண விஷயந்தான், நீங்கள் மறுநாள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னா அது வந்து மறுநாள் கூட வாங்கிக்க சொல்லலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு அடிபட்டுடுச்சு, அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும், பணம் வேணும் அப்படின்னா அந்த நேரத்தை நேரம் காலம் பார்க்காதீங்க. நம்ம கொடுத்து உதவி பண்ணும்போது அந்த உயிர் காப்பாற்றப்பட்டுச்சு அப்படின்னா அதனுடைய பலன் வந்து 7 ஜென்மங்களுக்குமே நமக்கு வந்து நல்லது செய்யுங்க. ஒருவேளை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பணத்தை எப்படி கொடுக்குறதுன்னு நீங்கள் யோசனை பண்ணி கொடுக்காம விட்டுட்டு அந்த உயிருக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா அதனுடைய
நம்மளுடைய பாவமும் நம்மளை 7 ஜென்மங்கள் தொடரும் அப்படின்றதும் ஒரு நிதர்சனமான உண்மைங்க. இதை வந்து நான் என்ன வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஒரு அர்ஜென்ட்டு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும், எனக்கு பணம் வேணும் அப்படின்னா தாராளமாக கொடுத்துருவாங்க. மற்றபடி நான் வந்து கடைக்கு போகணும், இது இல்லை அது வாங்கணும் அப்படின்னா நீங்கள் காலையில் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு நல்லதனமாக சொல்லிடுவாங்க. ஸோ நீங்களும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. இதெல்லாம் வந்து ஒரு பிரபஞ்ச ஈர்ப்பு விதிங்க. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய எளிமையான விஷயங்கள் தான். இதுக்காக பெருசாக நம்ம எதுவுமே செய்ய போகிறது இல்லைங்க. முயற்சி செஞ்சு பாருங்கள், நீங்களும் பணக்காரன் ஆகலாம். இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். சேடங்கள் சொன்ன முக்கியமான ஈர்ப்பு விதியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இதெல்லாம் வந்து செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும், பணம் சேரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் பைத்தியக்காரனத்தனம் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. இது செஞ்சால் அது கிடைக்குமா, ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு நினச்சி பண்ணிங்களா கண்டிப்பாக நடக்காது. நம்பிக்கையோடு செய்யும்போது மட்டுமே நல்ல பலன் கிடைக்கும். இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.